நைட்ரேட் ஃபுட்ஸ், அதென்ன நைட்ரேடு உணவுகள், அது ஏன் பலருக்கும் பிடிக்கிறது? பல குழந்தைகளுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் உயிர். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை உணராமல் நம்மில் பலர் செய்வது சுலபம் என இதை அடிக்கடி சமைத்துக் கொண்டிருப்போம். உருளை வேண்டுமானால் வாயுத்தொல்லை கொடுக்கும், தக்காளி சாதத்திற்கு என்ன குறை என்று கேட்கிறீர்களா? நைட்ரேட் ஃபுட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இரவில் மலரும் தாவர வகைகள், நைட்ரேட் பிளான்ட்ஸ் கொண்டு செய்யப்படும் அனைத்து உணவுகளும் நைட்ரேடு ஃபுட்ஸ் தான். இவற்றால் என்ன பிரச்சனை வரலாம், எவையெல்லாம் நைட்ரேடு தாவரங்கள் என விவரிக்கிறார் டயட்டீஷியன் கிருஷ்ணமூர்த்தி. சோலனேசி. தக்காளி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, புகையிலை, மிளகாய் மற்றும் மிளகு நைட்ரேடு தாவர வகையின் கீழ் வருவன. இவற்றை சோலனேசி இனம் என்றும் அழைப்பார்கள். தினமும் சாப்பிடும் காய்கறிகளையே ஆபத்து என்றால் எப்படி என எண்ணமுன் இவற்றின் பாதிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். பாதிப்புகள். பெரும்பாலானோரை இந்த நைட்ரேடு உணவுகள் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு இது பாதிப்புகளை ஏற்படுத்திவிடுகின்றன. அதுவும் மூட்டு வலி, வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த உணவுகள் பாதிப்புகளை அதிகரிக்கும். இவற்றில் காரகங்கள், ஆல்கலாய்டு அதிகமாக இருப்பதால் மூட்டுகள் மற்றும் தசை இயக்கம் பாதிக்கப்படலாம். தீங்கு விளைவிக்கும் மற்றொரு பொருளான கால்சிட்ரியல் என்னும் ஹார்மோன் நமது உடலை கால்சியம் அதிகமாக உறிஞ்சிக் கொள்ள கட்டளை பிறப்பிக்கிறது. இதனால் திசுக்களில் கால்சியம் தங்கிவிடுவதால் தோள் மற்றும் மூட்டுகளில் கடுமையான வலி ஏற்படும். எலும்புகளில் கால்சியம் குறைபாடு ஏற்படவும் வாய்ப்புண்டு. எனவேதான் மருத்துவர்கள் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் கை, கால் பிரச்சனைகளோடு வருபவர்களுக்கு நைட்ரேடு உணவுகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகிறார்கள். தவிர இவ்வகை தாவரங்களில் லெக்டின் என்னும் இயற்கை பூச்சிக்கொல்லி இருக்கிறது. இது வயிற்று பிரச்சனைகள், உணவு சகிப்புத்தன்மை மற்றும் வாதம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இவற்றில் கலந்திருக்கும் நிகோடின் போன்ற நச்சுப் பொருள்களும் ஆபத்தை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றன. ஏன் நாம் நைட்ரேடு உணவுகளை அதிகம் விரும்புகிறோம்? ஆச்சரியப்படுத்தும் விதமாக இந்த நைட்ரேடு உணவுகள் சில நன்மைகளையும் செய்கின்றன. ஆற்றல் திறனை அதிகப்படுத்தி பதற்றத்தை வெகுவாக குறைக்கின்றன. இதனால் ஒருவித அமைதியும் தூண்டுதலும் கிடைப்பதால் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதனாலேயே நாம் பீட்சா, சிப்ஸ் போன்றவற்றை விரும்பி உண்கிறோம். தக்காளி சூப் மற்றும் கெட்சப் போன்றவற்றை தேடிச் செல்கிறோம். எனவே இவ்வகை தாவரங்களால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் குறைவாக உட்கொள்வது நன்மை பயக்கும். பரிசோதனை செய்ய தயங்காதீர்கள். மூட்டு வலி மற்றும் எலும்பு பாதிப்பு உள்ளவர்கள் குறைந்தது 3 மாதங்கள் நைட்ரேடு தாவர உணவுகளை பயன்படுத்தாமல் இருந்து பாருங்கள். உடலில் முன்னேற்றம் ஏற்படும். பிறகு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு காய் என்று சேர்த்துக்கொண்டு பரிசோதனை செய்து பாருங்கள். உதாரணமாக முதல் வாரம் உருளை மட்டும் சேருங்கள். வலி, மூட்டு விரைப்பு, சுவாசப் பிரச்சனைகள், ஆற்றல் இல்லாமை, ஒற்றை தலைவலி அல்லது தலைவலி